மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு எளிமையா 5 அட்வைஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 3 அல்லது 4 ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே வந்துட்டு 7-8 ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ரெண்டாவது, ஸ்டார் ரேட்டிங் ஒவ்வொரு வெப்சைட்ல நீங்க பாப்பீங்க. அந்த ஸ்டார் ரேட்டிங் பேஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ஸ்கீமையும் வாங்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாவே வாங்கக்கூடாது. அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒன்று இருக்கு. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ட்ட கேட்டு கண்டிப்பா உங்களோட போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்ஐபில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா குறைஞ்சது 10 வருஷம் உங்க முதலீட்டை தொடர கண்டிப்பா முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 10 வருஷம் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுடைய பணத்தை பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு டெட் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு, உங்க அட்வைசர் கேட்டாலும் கண்டிப்பா சொல்லுவாரு, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இருக்கு, தயவு செஞ்சு அதுக்குள்ள போயிட வேண்டாம். அடுத்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பாத்தீங்கன்னா பெர்சனலா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ட்ட கண்டிப்பா கேட்டுக்குங்க. அது ஸ்கீமுக்கு கண்டிப்பா வேறுபடும். அதை கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதை பத்தி விரிவான வீடியோ சீக்கிரம் பார்க்கலாம்.